போட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப அழகா வந்து ஆனர் பண்ணிருக்காங்க. இந்த இருக்கையை பார்க்கும் போதே கொஞ்சம் நெஞ்செல்லாம் பதபதைக்கும். ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா இந்த சேர் அவ்வளவு மதிப்பு இருக்கு, அவ்வளவு மரியாதை இருக்கு. சோ இந்த மேடையில இந்த நிகழ்ச்சியை வந்து சூப்பரா ஆரம்பிச்சு வச்சிடலாம். நீங்க எல்லாரும் ஒரு முறை இந்த அரங்கம் அதிர்கிற கைதட்டல் கொடுத்தீங்கன்னா நிகழ்வை தொடங்கிடுவோம். நன்றி. இன்னைக்கு பிக் பாஸ் பெட்னாதான். எனிவே சோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் குத்து விளக்குன்னு நினைக்கிறேன். கேண்டில்லாம் எதுவுமே வேணாம், சுவிட்ச் போட்டா லைட் எரியும்னு நினைக்கிறேன். சோ இட்ஸ் a picture moment. ஒரு அழகான தருணம். எல்லா டிக்னிட்டரிஸ் அண்ட் எல்லா ஸ்டார்ஸ் எல்லாருமே ஒரே மேடையில நாங்க நம்ம அமெரிக்கால இருக்கோம். அதனால வந்து குத்து விளக்கு ஒரு டெக்னிக்கல் குத்து விளக்கு தான். அது சுவிட்ச் போட்டா லைட் எரியுற மாதிரியான ஒரு குத்து விளக்கு. சோ இங்க இருக்கிற லேடிஸ் அங்க இருக்கிற குத்து விளக்கை ஏத்தி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். லேடிஸ் ப்ளீஸ் டூ அஸ் தி ஆனர்ஸ். மேடையில இருக்கக்கூடிய டிக்னிட்டரிஸோட சேர்ந்து லேடிஸ் அந்த குத்து விளக்கை ஏத்திட்டீங்கன்னா நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை திரைப்படத்திற்காக யதார்த்தமான நடிப்பை கொண்டு வந்திருப்பாரு. Best Director Award goes to Mr. Rajkumar Periyaswamy for Amaran. அன்போடு மேடைக்கு அழைக்கிறது FIFF அமைப்பு. ஹாப்பி. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இருந்த பொன்னியின் செல்வன் 1, 2, இந்தியன் 2, காற்று வெளியிலே இப்படி ஏகப்பட்ட திரைப்படங்கள் மூலமா எங்க மனசுல நீங்க பெரிய இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான இந்த ஸ்பெஷல் அவார்ட் இந்த அமெரிக்கால எங்க டிக்னிட்டரிஸ் மத்தியில கொடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். Well, Fun Butter Jam July 18th வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் நாளைக்கு 4ஆம் தேதி இந்த திரைப்படம் நமக்காக போடுறாங்க. சோ டெஃபினட்டா ஃபெட்னா ஆப் டவுன்லோட் பண்ணி என்னென்ன படம் என்னென்ன டைமுக்கு போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். FIFFோட ஒரு சில பகுதிகளா நம்ம இதே அரங்கத்துல தளபதி, அலைப்பாயுதே, பன் பட்டர் ஜாம் போன்ற படங்களை பார்க்க போறோம். ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படத்தை அதுக்கு முன்பாகவே பார்க்க போறோம் அப்படிங்கிற தகவலை மீண்டும் மகிழ்ச்சியோட உங்ககிட்ட தெரிவிக்கிறேன்.